மகா இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, பரிசுத்த கர்த்தருடைய நாளிலே ஆராதனையை ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி பார்க்க புது பலத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Most welcome to the Covenant of the Day. Today is 6th April 2025 Sunday. The Lord say, இயேசுவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். நல்லா இருப்பீங்க. கர்த்தரை ஆராதிக்க மறந்துடாதீங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த மறந்து விடாதீங்க. குடும்பமாக வந்து கர்த்தரை ஆராதிங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்கிலீஷில் 15, தமிழில் வந்து 14. In Tamil is 8:14, in English is 8:15. As it is written, he who gathered much and nothing left over, and he who gathered little had no lack. எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம், பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற பிரகாரமான ஒரு வார்த்தையை அவருங்க கோட் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில்? அதிகமாக சேர்த்தாலும் குறைவாக சேர்த்தாலும் குறைவு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதிகமான படித்தவர்களாக இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம். மேபி யூ ஆர் பிளஸ்ட் வித் த ரிச். அடுத்தது கொஞ்சமாய் சேர்க்கிறவன் அவன் தானே ஏழ்மையாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டு சார் ஒரு குறையும் இல்லை. அதிகமாய் சேர்த்தவனுக்கும் குறையில்லை, அதிகமாய் எப்படி மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அப்படி என்றால் எல்லாருக்கும் சமமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அவனுக்கேற்ற வரவு, ஏழ்மையானவர்களுக்கு ஏற்ற வரவு. ஆனால் அங்கு குறைவு இல்லை என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? குறைவானது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கவனமாக மீண்டும் வாசித்து பாருங்கள். அதிகமாய் மிஞ்சி சேர்த்தவனுக்கும் குறைவாய் சேர்த்தவனுக்கும் குறைவில்லை. ஆகவே உன்னுடைய ஏழ்மையிலே, உன்னுடைய தேவைகளே நீ இருக்கும்போது அருமையானவர்களே, எனக்கு இந்த குறை உண்டு ஐயோன்னு நீ பதறாத. நீ கர்த்தருடைய பிள்ளை பாருங்க. ஏன்னா வசனம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. குறைவானதும் இல்லை. நிச்சயம் வாழ்க்கையிலே குறைவுபடாது. நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் குறைவுபடாது. நீ குறைவாய் சம்பாதித்தாலும் சரி, குறைவான காரியங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அது நிறைவை தரும். அந்த குறைவிலே நிறைவு. ஹல்லேலூயா. அதாயா விசுவாசத்தினுடைய கற்பாறையின் மேல் கட்டின வீடு. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நம்முடைய ஜனங்கள் அனுபவிக்க முடியவில்லை. காரணம், இந்த அன்பு, உண்மையான அன்பு இல்லாததுனால. இது எதுக்கு சொல்கிறாரு? நீ தர்மம் செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், கஷ்டத்திலும் வறுமையிலும் போராட்டத்திலும் ஏழ்மையிலும் தங்கள் தகுதிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள் என்று சொல்கிறாரே. யோசிச்சு பாருங்கள் அருமையானவர்களே. என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய கொடுத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அன்பை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம் தானேங்க. ஆகவே இங்கே ஆண்டோடைய வார்த்தை நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. நீ சேர்ப்பதை வைத்து உனக்கு ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. அதிகமாய் சேர்த்ததுனால, அதிகமாய் நீ சம்பாதிப்பதனாலே உனக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்காத. குறைவாய் நீ சம்பாதிக்கிறதுனால அதனால் நீ ரொம்ப கஷ்டப்படுன்னு நினைக்காத. ஆனால் வசனம் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? அதிகமானதும் இல்லை, குறைவானதும் இல்லை. ஹல்லேலூயா. அதிகமானதும் இல்லை, குறைவானதும் இல்லை. ஹல்லேலூயா. Much had nothing left over, or little had no lack. No lack, dear brother and sister, don't worry. கொஞ்சம் குறைவு கூட இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். உங்கள் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார்.
நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டுவார். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பதனாலே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது நிறைவான கிருபைகள் தங்கட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். டியர் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய நிலைமை கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமாம் தானே? நீ மீதியாய் சேர்த்தவனா அல்லது கொஞ்சமாய் சேர்த்தவனா? ஆனால் எதுவாக இருந்தாலும் குறைவுபடாது. டேக் கேர் and God bless.